ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 414 நினைப்பான் புகின். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவாய்மொழி 414 பாசுரம் நினைப்பான் புகின். நஞ்சீரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் ஆழ்வார் கூறுகிறார், தற்காலிகமானது செல்வம் மட்டுமல்ல, அத்தகைய செல்வத்தை அனுபவிப்பவர் கூட அவர்களின் பொருட்களுடன் சேர்ந்து அழிந்து போவார். பின்னர் ஆழ்வார் கூறுகிறார், வாழ்க்கை காலமும் குறுகியது, தற்காலிகமானது. தடைகளை நீக்கும் கிருஷ்ணரின் தெய்வீக பாதங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். நஞ்சியரின் அறிமுகத்திலிருந்து சிறப்பம்சங்கள். 4வது பாசுரத்தில் ஆழ்வார் கூறுகிறார், தற்காலிகமானது செல்வம் மட்டுமல்ல, அத்தகைய செல்வத்தை அனுபவிப்பவர் கூட அவர்களின் பொருட்களுடன் சேர்ந்து அழிந்து போவார். பின்னர் ஆழ்வார் கூறுகிறார், வாழ்க்கை காலமும் குறுகியது, தற்காலிகமானது. தடைகளை நீக்கும் கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களை நீங்கள் வணங்குகிறீர்கள். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரம் ஆழ்வார் கூறுகிறார், செல்வம் தற்காலிகமானது, காலப்போக்கில் அதன் மதிப்பை இழக்கும். அத்தகைய செல்வத்தை அனுபவிப்பவரின் தற்காலிக இயல்பு சாதாரணமாக ஒருவர் பகவானை அணுக வேண்டும். நம்பிள்ளையின் அறிமுகத்தின் சிறப்பம்சங்கள். 4வது பாசுரம் ஆழ்வார் கூறுகிறார், செல்வம் தற்காலிகமானது, காலப்போக்கில் அதன் மதிப்பை இழக்கும். அத்தகைய செல்வத்தை அனுபவிப்பவரின் தற்கால இயல்பு காரணமாகவும் ஒருவர் பகவானை அணுக வேண்டும். பாசுரம். நினைப்பன் புகில் காதல் எக்கலின் நூஎன். நினைப்பன் புகில் காதல் எக்கலின் நூஎன். மணலின் பாலர் எனத் ஒரு கங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர். எனத் ஒரு கங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர். மனைப்பால் மருங்கரா மைதல் அனைவரும் அல்மர்க்கு காண்டிலம் மத. மருங்கரா மைதல் அனைவரும் மேற்கு காண்டிலம் மத. பனைத்தான் மத் கலி இரத்தவன் பாதம். பனைத்தான் தே கலி இரத்தவன் பாதம். பனைத்தான் மத கலி இரத்தவன் பாதம். பரிமினோ எளிய பரிமினோ. மணலின் நினைப்பன் புகில் காதல் எக்கலின் நூஎன். மணலின் பாலர் எனத்தொரு கங்களும் இவ்வுலகாண்டு கழிந்தவர். மனைப்பால் மருங்கரா மைதல் அனைவரும் அல்மர்க்கு காண்டிலம். பனைத்தான் மத கலி இரத்தவன் பாதம். பரிமினோ. எளிய மொழிபெயர்ப்பு. பகவத் அனுபவத்தை கைவிட்டு இறந்த மன்னர்களை பற்றி பேசத் தொடங்கினால், கடலில் உள்ள மணல் திட்டுகளில் உள்ள ஏராளமான சிறிய மணல் துகள்களை பற்றி பேசுவதை விட பல யுகங்களில் இறந்தவர்கள் ஏராளம். அவர்கள் வசிக்கும் இடத்திற்கும் சுற்றுப்புறத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லாத வகையில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எல்லாம் தட்டையாகிவிடும். அவற்றில் எஞ்சியவற்றை நாம் காணவில்லை. எனவே பனைமரம் போன்ற நன்கு வட்டமான பாதங்களை கொண்ட பைத்தியக்கார யானையை குவலயா பீடம் அழித்த ஒருவரின் கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களை நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். எளிய மொழிபெயர்ப்பு. பகவத் அனுபவத்தை கைவிட்டு இறந்த மன்னர்களை பற்றி பேசத் தொடங்கினால், கடலில் உள்ள மணல் திட்டுகளில் உள்ள ஏராளமான சிறிய மணல் துகள்களை பற்றி பேசுவதை விட பல யுகங்களில் இறந்தவர்கள் ஏராளம். அவர்கள் வசிக்கும் இடத்திற்கும் சுற்றுப்புறத்திற்கும் எந்த வேறுபாடும் இல்லாத வகையில் அவர்கள் அழிக்கப்படுவார்கள். எல்லாம் தட்டையாகி விடும். அவற்றில் எஞ்சியவற்றை நாம் காணவில்லை. எனவே பனைமரம் போன்ற நன்கு வட்டமான பாதங்களை கொண்ட பைத்தியக்கார யானையை குவலயா பீட்டம் அழித்த ஒருவரின் கிருஷ்ணனின் தெய்வீக பாதங்களை நீங்கள் அனைவரும் வணங்குகிறீர்கள். நம்பிள்ளையின் வியாக்கியானம். சிறப்பம்சங்கள். நினைப்பான் புகில். சிந்திக்க தொடங்கும் போது கடலுக்குள் நுழைவது போல அதை பற்றி முழுமையாக சிந்திக்க முடியாத நிலை
ஆழ்வார் உலக விஷயங்களை பற்றி சிந்திக்க மாட்டார் என்பதையும் குறிக்கிறது. இருப்பினும் ஆழ்வார் அவர்களின் நலனுக்காக அவற்றை பற்றி சிந்திக்கிறார். நினைப்பான் புகில். சிந்திக்க தொடங்கும் போது கடலுக்குள் நுழைவது போல அதை பற்றி முழுமையாக சிந்திக்க முடியாத நிலை ஆழ்வார் உலக விஷயங்களை பற்றி சிந்திக்க மாட்டார் என்பதையும் குறிக்கிறது. இருப்பினும் ஆழ்வார் அவர்களின் நலனுக்காக அவற்றை பற்றி சிந்திக்கிறார். கடல் எக்கலில் நுண்மணலில் பழர். கடல் எக்கலில் நுண்மணலின் பழர். கடலின் அலையான மணல் திட்டுகளில் உள்ள சிறிய மணல் துகள்களை விட எண்ணிக்கையில் அதிகம். இப்படி வாழ்ந்து இறந்தவர்களை பற்றி பாகுபாடு செய்யும் போது அவர்கள் தாழ்ந்த மனிதர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் 100 ஆண்டுகள் வாழும் பிரம்மன் மற்றும் பலர். அவை 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் 50 ஆண்டுகள் மற்றும் இரண்டாவது 50 ஆண்டுகள். அங்கு ஒவ்வொரு நாளும் 1000 சதுர் யுகங்கள், சுமார் 43,20,000 மனித ஆண்டுகள் நீடிக்கும் 4 யுகங்களின் சுழற்சி மற்றும் இரவும் அதே கால அளவை கொண்டுள்ளது. எந்த நடவடிக்கையும் இல்லாத இடத்தில் அவர்கள் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் இறுதியில் இறந்து விடுவார்கள். உலகம் நித்தியமாக தொடர்ச்சியாக இருப்பதால் இது என்னுடையது என்ற எண்ணத்துடன் அவர்கள் முடிவடைவார்கள். வைஷ்ணவ தர்ம சாஸ்திரம் கங்கா சிகாத்தா அத்தாரா யதா அவர்ஷதிவ் ஆசருவ சக்கிய அகநயித்தும் லோகே நாவயதித்தாக. லோகே நாவயதித்தாக பிதாமகாக. நினைப்பான் புகில். கடல் எக்கலில் நுண்மணலில் பழர். கடல் எக்கலில் நுண்மணலில் பழர். கடலின் அலையான மணல் திட்டுகளில் உள்ள சிறிய மணல் துகள்களை விட எண்ணிக்கையில் அதிகம். இப்படி வாழ்ந்து இறந்தவர்கள் பற்றி பாகுபாடு செய்யும் போது அவர்கள் தாழ்ந்த மனிதர்கள் அல்ல, ஆனால் அவர்கள் 100 ஆண்டுகள் வாழும் பிரம்மன் மற்றும் பலர். அவை 2 பகுதிகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் 50 ஆண்டுகள் மற்றும் இரண்டாவது 50 ஆண்டுகள். அங்கு ஒவ்வொரு நாளும் 1000 சதுர யுகங்கள், சுமார் 43,20,000 மனித ஆண்டுகள் நீடிக்கும் 4 யுகங்களின் சுழற்சி மற்றும் இரவும் அதே கால அளவை கொண்டுள்ளது. எந்த நடவடிக்கையும் இல்லாத இடத்தில் அவர்கள் பல ஆண்டுகள் ஆட்சி செய்தாலும் இறுதியில் இறந்து விடுவார்கள். உலகம் நித்தியமாக தொடர்ச்சியாக இருப்பதால் இது என்னுடையது என்ற எண்ணத்துடன் அவர்கள் முடிவடைவார்கள். வைஷ்ணவ தர்ம சாஸ்திரம் கங்கா சிகாத்தா அத்தாரா யதா அவர்ஷதிவ் ஆசவே சக்கிய அகநயித்தும் லோகே நாவயதித்தா பிதாமகாக. லோகே நாவயதித்தாக பிதாமகாக. இந்த உலகில் வந்து சென்ற பிரம்மர்கள் எண்ணற்றது. மணப்பால் மருங்கரா. இந்த உலகில் வந்து சென்ற பிரம்மர்கள் எண்ணற்றது. மணப்பால் மருங்கரா. ஒருவருக்கு சிறிய செல்வம் இருந்தால் அது அவருடன் செல்லும். அவருக்கு பெரும் செல்வம் இருந்தால் அவர்கள் செல்லும் போது அது அவரை சுற்றியுள்ள அனைவரையும் அழைத்து செல்லும். ஒரு பெரிய மரம் விழும்போது அது சுற்றியுள்ள அனைத்தையும் பாதிக்கும். அருகாமையில் இருப்பதால் அண்டை விட்டாரும் பாதிக்கப்படுவார்கள். மணப்பால் மருங்கரா. ஒருவருக்கு சிறிய செல்வம் இருந்தால் அது அவருடன் செல்லும். அவருக்கும் பெரும் செல்வம் இருந்தால் அவர் செல்லும் போது அது அவரை சுற்றியுள்ள அனைவரையும் அழைத்து செல்லும். ஒரு பெரிய மரம் விழும்போது சுற்றியுள்ள அனைத்தையும் பாதிக்கும். அருகாமையில் இருப்பதால் அண்டை விட்டாரும் பாதிக்கப்படுவார்கள். மைத்தாய ஆல் அல் மறு கண்டிலம். மைத்தால் ஆல் அல் மறு கண்டிலம். இந்த அழிவை மட்டுமே நாம் பார்த்தோம். யாரும் அங்கேயே தங்கியிருப்பதை காணவில்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்? பனைத்தால் குவலயா பீடம் என்பது பனை மரங்களை போன்ற பாதங்களை கொண்ட ஒரு யானை. அந்த யானையை கொன்றவனின் தெய்வீக பாதங்களை அணுக முயற்சி செய்யுங்கள். மைத்தால் ஆல் அல் மறு கண்டிலம். இந்த அழிவை மட்டுமே நாம் பார்த்தோம். யாரும் அங்கேயே தங்கியிருப்பதை காணவில்லை. எனவே என்ன செய்ய வேண்டும்?
பனைத்தாள். குவலையாபீடம் என்பது பனை மரங்களை போன்ற பாதங்களை கொண்ட ஒரு யானை. அந்த யானையை கொன்றவனின் தெய்வீக பாதங்களை அணுக முயற்சி செய்யுங்கள். அவர் உங்களுக்கு நன்கு தெரிந்த தடைகளை நீக்க அவரது தெய்வீக பாதங்களில் உங்கள் தலையை வைக்க வேண்டும். சரம ஸ்லோகத்தின் அடிப்படையில் முந்தைய பாசுரத்தில் மாம் சௌலபியம் எளிதில் அணுகக்கூடிய தன்மை என்பதன் பொருள் விளக்கப்பட்டுள்ளது. இந்த பாசுரத்தில் அகம் பரத்துவம் மேலாதிக்கம் என்பதன் பொருள் விளக்கப்பட்டுள்ளது. அவர் உங்களுக்கு நன்கு தெரிந்த தடைகளை நீக்க அவரது தெய்வீக பாதங்களில் உங்கள் தலையை வைக்க வேண்டும். சரம ஸ்லோகத்தின் அடிப்படையில் முந்தைய பாசுரத்தில் மாம் சௌலபியம் எளிதில் அணுகக்கூடிய தன்மை என்பதன் பொருள் விளக்கப்பட்டுள்ளது. இந்த பாசுரத்தின் அகம் பரத்துவம் மேலாதிக்கம் என்பதன் பொருள் விளக்கப்பட்டுள்ளது. ஜீயர் திருவடிகளே சரணம். தேங்க்யூ.